ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர்வனம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோம். ஹோப் நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். யூஎஸில் டிரைவிங் வேணும் அப்படின்னா என்னென்னலாம் பண்ணணும், அதுக்கு நான் என்னென்ன ஸ்டெப்பெல்லாம் எடுத்தேன், எனக்கு லைசன்ஸ் வாங்குறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு, என்னென்னலாம் நான் பண்ணேன் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிரைவிங் ஸ்டோரி வந்துங்க ரொம்ப என்ன சொல்கிறது, எனக்கு என்னோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதனால் எனக்கு இவ்வளோ டிலே ஆச்சு. ஆனால் நீங்கள் உண்மையாலுமே டிரைவிங் கற்றுக்கணும் அப்படின்ட்டுலாம் தீவிரமாக இறங்குனீங்க அப்படின்னா ஒரு மாதத்தில் கண்டிப்பாக வாங்கிடலாங்க. ஸோ அவ்வளோ ஈஸி தான் இது. பட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்சிடென்ட் இருக்கும் இல்லையா, பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே. அதில் தான் எனக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆனது. நான் அது எல்லாமே அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நான் டிரைவிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா அக்டோபர் மாதம்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து கோவிலுக்கு போனோம், ஒரு ட்ரிப்பு. நான் கோவிலுக்கு போயிட்டு ஐக்கியா போன ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அன்னைக்கு ஈவினிங் வந்து கோவிலுக்கு போயிட்டு வரும்போது நம்ம வீட்டுக்கு எதிர்த்தாப்புல பார்த்தீங்கன்னா, உள்ளே வரத்துக்கு எதிர்த்தாப்புல இல்லை, உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் இருக்கும். அந்த சர்ச்சோட பார்க்கிங் லாட்குள்ளார என் வீட்டுக்கார போய் நிப்பாட்டிட்டார். அப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 11:30 நினைக்கிறேன். ஸோ உள்ளே நிப்பாட்டிட்டு, நீ வா, ஆக்சிலேட்டரில் மட்டும் காலை வைக்காத, மற்றபடி நீ வண்டி ஓட்டு அப்படின்ட்டாங்க. நியூட்ரலில் போட்டுன்னு நினைக்கிறேன். நியூட்ரலில் போட்டுட்டு வந்து வண்டி ஓட்டினேன். நான் வந்து ஆக்சிலேட்டரை மட்டும் காரணத்துக்கு ஒன்றும் காலை வச்சிடாத அப்படின்னு சொன்னாங்க. அதில் போட்டுட்டு அந்த சர்ச்சை சுற்றி 2 ரவுண்டு ஓட்டினேன். அதுக்கப்புறம் சர்ச்சிலேருந்து அப்படியே வீட்டுக்கு போனோம். 11:30 போது நம்ம வீட்டு பக்கத்தில் பெருசாக எந்த ஒரு டிராஃபிக்கோ எதுவுமே இருக்காது. அதனால் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். இவ்வளோ தானே டிரைவிங், இவ்வளோ ஈஸியா அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஆனால் நான் எப்போல்லாம் வண்டியில் போய் உட்காந்தாலும் இல்லை, எனக்கு அந்த என்னோட பழைய மெமரிஸ் வந்து எனக்கு ஞாபகத்துக்கு வரும். ஒரு 3 பேட் மெமரிஸ் இருக்குங்க. நான் இதை நெகட்டிவ்காக நான் சொல்லலை, நான் உங்க கூட அதை ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த அந்த மெமரிஸ்னால நான் எவ்வளோ அஃபெக்ட் ஆனேன் அப்படின்றது தெரிஞ்சாதான் எனக்கு ஏன் இவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் நான் வந்து உங்கள் கூட அதை ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து +2 முடிச்சுட்டு டீச்சர் ட்ரைனிங் படிக்கும்போது ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ தான். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து, நாங்கள் டீச்சர் ட்ரைனிங் நமக்கு இதெல்லாம் போடுவாங்க இல்லையா, ட்ரைனிங்லாம் போடுவாங்கள்ல, அப்போ ட்ரைனிங் போகும்போது ஒரு தடவை ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு பயங்கரமாக அழுதாங்க. அவங்க அப்போ அதுதான் அவங்கள்ட்ட வந்து எனக்கு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அது. அவங்க வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்த்துருப்பாங்க போல். அது வந்து ரொம்ப அழுதாங்க. எனக்கு வந்து யாராவது பொதுவாகவே நம்மக்கிட்ட வந்து யாராவது அழுகுறாங்கன்னா நம்மளுமே அழுதுருவோம். அந்த மாதிரி தான் அன்னைக்கு நான் வந்துட்டு, யார் என்னன்னே தெரியல, அவங்களுக்கும் அவங்க யாருன்னு தெரியல, பட் வந்து அழுதாங்க. எனக்கு அது ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் அதுலேருந்து வெளில வரத்துக்கே எனக்கு 1 வாரம் ஆச்சு. அதுக்கப்புறம் திரும்பி ஒரு 2-3 மாதம் கழிச்சு எங்களுக்கு வந்து ஃபைனல் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் வச்சுருப்பாங்க, எவாலுவேஷன் எக்ஸாம் சொல்லிட்டு. அந்த ஃபஸ்ட்டு எக்ஸாம் அன்னைக்கு நான் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்த்தேன். 2 காலேஜ் பசங்க வந்து பைக்கில் போயிட்டு 2 பேருமே ஸ்பாட் அவுட்டு. எனக்கு அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நாளாச்சு. நான் வந்து அவங்க யார் என்னென்னு தெரியல, பட் எனக்கு அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எக்ஸாமே என்னால் எழுத முடியல. அதனால நல்லா படிச்சுட்டு போயிருந்தோமே, என்னால் சுத்தமாக எழுத முடியல. ரொம்ப அழுதுகிட்டே இருக்கவும் பிரின்ஸிபல் வந்து மேலே வந்தாங்க. வந்துட்டுல அவரில், உன் சொந்தக்காரனா அப்படின்னு சொல்லி கேட்டார். அவர் எந்த மோட்டிவில் அதை கேட்டார்னு எனக்கு தெரியல. நான் அவரை தப்பாக ப்ளேம் பண்ண விரும்பல. ஆனால் அவர் கேட்டது வந்து, உன் சொந்தக்காரனா அப்படின்னு சொல்லி கேட்டார். இல்லை அப்படின்னு சொன்னேன். உன் சொந்தக்காரன் இல்லை, அப்போ எக்ஸாம் எழுது அப்படின்ட்டு அவர் போயிட்டார். மேபி டீச்சர்ஸ் வந்து நம்ம பேனிக் ஆகக்கூடாது, நம்ம இன்னும் அதுலேருந்து வெளில ரொம்ப வந்து அன்பாக பேசணும்னா இன்னும் அழுவோன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு போகிற டீச்சர்ஸும் இருப்பாங்க. பட் அவர் எந்த எண்ணத்தில் அதை சொன்னாருன்னு எனக்கு தெரியல. பட் அது வந்து என் லைஃப்பில் ஒரு பெரிய தாக்கத்தை வந்து எனக்கு ஏற்படுத்துச்சு. எப்போல்லாம் அதை நினைக்கிறனோ, அந்த இடத்த கிராஸ் பண்ணுறனோ, அப்படியே ஒரு பயமாகவே இருக்கும். பஸ்ஸில் போனால் கூட எனக்கு பயமாக இருக்கும். அது ஒன்று. அது ஓகே, அது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அது மறக்கிறதுக்கு ஒரு வருஷம் அப்படி ஆச்சு. அது அப்படியே ஓகே. பட் அந்த இடத்துக்கு போனால் ஞாபகம் வரும், அந்த ரோடு கிராஸ் பண்ணி போகும்போது அப்படியே போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா, என் கல்யாணத்துக்கு ஒரு 20 நாள் அப்படி இருக்கும் முன்னாடி நான் வந்து இன்விடேஷன்லாம் நம்ம எல்லாருக்கும் கொடுப்போம் இல்லையா, கொடுத்துட்டு எங்கள் ஊர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காரை ஆலத்தூர் கேட்லேருந்து உள்ளே போகணும். எங்கள் ஊருக்கு வந்து ஷேர் ஆட்டோ வந்து இருக்கும். நம்ம எந்த டைமுக்கு வேணாலும் போயிட்டு ஆலத்தூர் கேட்டில் இறங்கினோம்னா நம்ம போகிற டைமுக்கு 4 ஷேர் ஆட்டோ ஓடிட்டு இருந்துச்சு. ஏதாவது ஒரு ஷேர் ஆட்டோ இருக்கும், அதை பிடிச்சி போயிடலாம். அப்படி ஒரு ஷேர் ஆட்டோவில் வந்து எங்கள் ஊருக்கு உள்ளே போவோம் இல்லையா, அதுக்குள்ளே நுழையும் போது ஒரு ஆக்சிடெண்ட் மெயின் ரோட்டில். அது வந்து ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. அது வந்து லைஃப்பில் யாருக்கும் அந்த மாதிரி நடக்கவே கூடாது அப்படின்னு நினைப்பேன் நான். ஒரு அம்மாவும் ஒரு பையனும் வந்து பத்திரிக்கை வைக்கிறதுக்காக போயிருந்துருக்காங்க. அந்த பையன் கல்யாணம் போல். ஸ்பாட் அவுட் 2 பேருமே. அப்படியே தலை வந்து தெரிச்சு நான் போயிட்டு இருந்த ஆட்டோவில் வந்து விழுந்துச்சு. அது வந்து லைஃப்பில் ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துச்சு எனக்கு. அவங்க வந்து கடன் வாங்கிட்டு போனாங்களா என்னன்னு தெரியல. அவங்க பேக்கில் வந்து இன்விடேஷன், பணம், அப்படியே பணம்லாம் பறக்குதுங்க.
கூட்டம் வந்து உடனே கூடிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது நல்ல ஒரு ஹைவேஸான ஒரு இடம். பயங்கர கூட்டம் கூடிருச்சு. உடனே ஆம்புலன்ஸ் எல்லாரும் வராங்க. எனக்கு வந்து அந்த ஆட்டோ மேலே அந்த தலைப்பட்டு அந்த ரத்தம் அது எல்லாமே இன்னுமே கண்ணுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. பேக்ரவுண்டில் வேற ஓடுது அந்த அந்த பையன் இறந்தான் இல்லையா, ஸோ கல்யாணம் என்ன ஆகும், அந்த பொண்ணு என்னென்னா சொல்லுவாங்க. ஏன்னா அந்த டைமில் எனக்கும் கல்யாணம் அப்படின்றதுனால ஏகப்பட்ட ஒரு குழப்பம் மைண்டில். அந்த இன்சிடென்ட் நடந்து 1 வருஷம் 1.5 வருஷத்துல இது நடக்குது. இப்படியே போயிட்டு இருந்துச்சு. பட் எப்போல்லாம் எனக்கு அது ஞாபகம் வருதோ, இன்னுமே நான் வண்டியில் உட்காந்துட்டு போனேன் அப்படின்னா நான் வந்து ரொம்ப பயப்படுற ஆள் தான். எங்கள் வீட்டுக்கார் வந்து போனாங்கன்னா பிரேக் போடுறாங்கன்னா கையை பிடிச்சிப்பேன், கொஞ்சம் மெதுவாக போடுங்க, பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதுப்புற வண்டி வந்தாலும் கண்ணை முடிப்பேன், கடவுளே ஒன்றாயிரக்கூடாது, நல்லபடியாக போகணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப வண்டி அப்படின்னாவே எனக்கு அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது சொல்லிகிட்டே இருப்பாங்கன்னா இவங்க வந்து நீ வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டா எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா அவங்களோட ஒர்க் அந்த மாதிரி அன்டைமில் நிறையா ஒர்க் பண்ணுறதுனால நீ வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும், கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. பட் எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா என்னோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான் நான் வந்து எல்லாமே பண்ண முடியும். அந்த இன்சிடென்ட் ரெண்டும் நான் பார்த்ததுக்கப்புறம் நான் சைக்கிள் ஓட்டுறதை கூட விட்டுட்டேன். எனக்கு என்னால் ஸ்டேரிங் பிடிச்சா கையெல்லாம் நடுங்கும். சில நேரத்தில் நான் ரொம்ப ஏதாவது அமைதியாக இருக்கேன், தனியாக இருக்கேன், எதுவுமே பாட்டோ எதுவுமே பார்க்காம இருக்கேன் அப்படின்னா டக்குன்னு எனக்கு அந்த ஞாபகம் வந்துடும், கையெல்லாம் நடுங்கும் தனியாக இருக்கவே. அதனால நான் என்ன பண்ணுவேன், வீட்டில் வந்து ஏதாவது ஒன்று பார்த்துக்கிட்டோ இல்லை டிவி போட்டுட்டோ பாட்டு கேட்டுக்கிட்டோ ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டு தான் இருப்பேன். சும்மா மட்டும் இருக்க மாட்டேன். சும்மா இருந்தேன் அப்படின்னா பெட்ஷீட் போட்டு தூங்கிடுவேன். இதுதான் நான் பெரும்பாலும் பண்ணுவேன். ஸோ அதனால் எனக்கு இதிலேருந்து வெளில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். அந்த டைமில் தான் வந்து எங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. நாங்கள் இந்தியா போனப்போ, இந்தியா போயிட்டு 4வது நாளே பைக்கில் போயிட்டு 2 பேரும் விழுந்தோம். இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா என் முகம் வந்து இந்த பக்கம் வந்து இறங்கி தான் இருக்கும். ஸோ இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால அந்த வண்டி அப்படின்றத பார்த்தாவே எனக்கு பயமாக இருக்கும். அப்பப்போ எப்பயாவது எடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஞாபகம் வருமா, அப்படியே விட்டுருவேன். ஸோ அதனால் இப்படியே விட்டாச்சு. பட் அந்த சொன்னேன் இல்லையா செப்டம்பர் மாதம் அன்னைக்கு வந்துட்டு அதுக்கு முன்னாடி எனக்கே வந்து நான் வேலைக்கு போகிறதுனால என்னை கொண்டு போய் அவர் விட்டுட்டு வரணுமா, ரொம்ப டைம் அவருக்கும் டிலே ஆகுது, பாவம் எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் முடியல. சரி அதனால் என்ன சொன்னேன், நானே வண்டி ஓட்ட கற்றுக்குறேன் அப்படின்ற வார்த்தை என் வாயிலே வந்துச்சு. பொதுவாகவே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க, நீ ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும் போது உனக்குள்ளே இருக்கிற பயம் எல்லாமே போயிடும் மலர், நீ கண்டிப்பாக கற்றுக்குவ அப்படின்னாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்னை மோட்டிவேட் பண்ணியிருக்காங்கங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, உன்னால் முடியும், இவ்வளோ விஷயம் பண்ணுற, உன்னால் வண்டி ஓட்ட முடியாதா அப்படின்னா என்னை மோட்டிவேட் பண்ணாத ஆளே கிடையாது நான் வண்டி ஓட்டணும் அப்படின்றதுக்காக. ஸோ அதனால் எல்லாமே யோசித்து எல்லாம் ஒரு சூழ்நிலைக்கு வரும்போது சரி ஓகே நான் போயிட்டு நான் வந்து எழுதுகிறேன், டிரைவிங் லைசன்ஸ்க்கு டெஸ்ட் எழுதுகிறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் பிரம்ம முகூர்த்த பூஜை இருந்தேன் இல்லையா, விளக்கேற்றிட்டு அந்த டைமில் தான் வந்து படிக்க ஆரம்பித்தேன். அதெல்லாம் எனக்கு இன்னும் அது எனக்கு புக்கு அதெல்லாம் படிக்க எனக்கு இன்னும் டென்ஷன் தான் அதிகமாச்சு. அப்படியே விட்டுட்டேன் நான். அப்புறமா வந்து கரெக்டாக நவம்பர் மாதம் கடைசியில் வந்து நவம்பர் மாதம் மிடில்னு நினைக்கிறேன், நானாகவே வந்து சொன்னேன். ஒரு நாள் வந்து ஸ்கூலில் வந்து மீட்டிங் இல்லை, சரி நம்ம இன்றைக்கி ஆன்லைனில் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் நான் வந்து டெஸ்ட் எடுத்தேன். டெஸ்ட் எடுத்துகிட்டு எனக்கு வந்து ஈஸியாக இருந்துச்சு. ஒரு 6 டெஸ்ட்டு தான் எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அதுவாகவே வரும், டெஸ்ட் 1, டெஸ்ட் 2, டெஸ்ட் 3ன்னு சொல்லிட்டு. நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அந்த ஸ்டேட்டோட டிரைவிங் டிஎம்வின்னு போட்டிங்க அப்படின்னா டெஸ்ட் வந்து ஆன்லைனில் வரும். நான் அதில் தான் எடுத்தேன். அதில் எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு 2 டெஸ்ட்டில் வந்து 80, 75 இப்படி தான் மார்க் வாங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே மற்ற 4லையும் பார்த்தீங்க அப்படின்னா 98, 100, 98, 100 இப்படியே போயிட்டு இருந்துச்சு. சரி ஓகே நம்ம டெஸ்ட் எழுதுறதுக்கு குவாலிஃபை தான் போகல அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டுக்கார்ட்ட வந்து சொன்னேன், நான் வந்து டெஸ்ட் எழுதுறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லிட்டு. நான் அன்றைக்கி வந்து புதன்கிழமைன்னு நினைக்கிறேன் நான் வந்து சொன்னேன். கரெக்டாக எனக்கு வெள்ளிக்கிழமை அப்பாயின்மெண்ட் கிடச்சிருச்சு. வெள்ளிக்கிழமை ஈவினிங் போயிட்டு நான் டெஸ்ட் எழுதினேன். டெஸ்ட்டு பாஸ் ஆகிட்டேன். எனக்கு நான் பாஸ் ஆகிட்டேன்றது கூட எனக்கு தெரியல. எனக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை பண்ணி பார்க்கணும் அப்படின்றது மட்டும்தான் எனக்கு தோணுச்சு. அப்படியே பிளாங்காக போயிட்டு கேட்ட கொஷின் மட்டும் ஆன்சர் சொல்லிவிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க நம்மளை வந்து செக் பண்ணுவாங்க, ஐ செக்கப்லாம் பண்ணுவாங்க, விஷன் எந்த பக்கம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பண்ணிட்டுல நான் அப்போ கேட்டேன், நான் பாஸ் ஆகிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்டேன். எஸ் நீ பாஸ் ஆகிட்ட அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நிஜமா அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கார் வந்து இருந்தார், வெளியில் இருந்தார். அவர் பார்த்துட்டு நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கையை காட்டினேன். அவர் வந்து இல்லை எனக்கு தெரியும் நீ பாஸ் ஆகிடுவேன்னு வா அப்படின்னு சொன்னார். சரி ஓகே அப்படின்னு வந்தாச்சு. இது வந்து அதுக்கப்புறம் என்ன பிளான் பண்ணேன்னா டிசம்பர் 7 வந்து அவரோட பர்த்டே. சரி அவர் பர்த்டே அன்னைக்கு நம்ம வந்து லைசன்ஸ் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 நாள் பயங்கர தீவிரமாக வண்டியெல்லாம் எடுத்து ஓட்டினேன். திரும்பி எனக்குள்ளே அந்த ஒரு பயம் வந்துருச்சு. அது எனக்கு அப்பப்போ வரும்னு வச்சுக்கோங்களேன். அது வரும்போதெல்லாம் கையில் நடுக்கும் இன்னுமே இருக்குது. எனக்கு பயம் இல்லாமலாம் நான் இல்லை. அவங்கள நினைக்காத நாளுமே கிடையாது. அவங்க யாரோ என்னமோ எனக்கு தெரியாது. பட் எங்கே இருந்தாலும் அவங்க ஆத்மா சாந்தி அடையணும்னு நினைக்காத நாளே இல்லை. அது கண்ணு முன்னாடி பார்த்ததுனாலே என்னமோ தெரியல, பயங்கர கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு சரி ஓகே, என் டீச்சர் எல்லாமே கிளாஸில் டீச்சர் எல்லாருமே கேட்பாங்க, எப்போ வாங்க போகிறேன் அப்புறம் நான் சொல்லுவேன் டிசம்பர் 7 வந்து நான் வேறு யாரையாவது வச்சு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு நான் போயிட்டு வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன்.
அப்போ அங்கே என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்னா, என் பாஸ்போர்ட் வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. பாஸ்போர்ட் வேலிடிட்டி கண்டிப்பாக நமக்கு தேவை அப்படின்றதுனால பண்ண முடியல டிசம்பர் 7 வந்து. சரி அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் வந்துருச்சு. பாஸ்போர்ட் வந்து ஃபெப்பில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஃபெப்பில் வந்துருச்சு. பட் போய் எழுதலாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் உள்ளுக்குள்ளார இருந்துகிட்டே இருந்துச்சு. வந்து இன்னைக்கு போகலாம் நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தட்டி போட்டுகிட்டே இருப்பேன். இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து ஒரு தடவை சொன்னார், நீ நல்லா தான் வண்டி ஓட்டுற, நீ எழுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டெஸ்ட் எழுதவா அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தார். பட் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு பயம் வந்து தடுத்துக்கிட்டே இருக்கும் எனக்கு வந்து. அப்புறம் நானாகவே ஒரு நாள் யோசித்தேன், இந்த வருஷமே முடிய போகுது, அட்லீஸ்ட் கடைசி ஒரு 10 நாளாவது நம்ம தனியாக வண்டி ஓட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டெஸ்ட் எழுதுகிறேன்ப்பா, நீங்கள் வந்து பாருங்கள் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு. என் நேரமோ என்னமோ நான் சொன்னதுலேருந்து ஒரு 3 வாரம் எனக்கு அப்பாயின்மெண்ட்டே கிடைக்கலங்க. ஃபுல்லாக இருக்கும். காலைல 7 மணிக்கு ஓப்பன் பண்ணுன்னு சொல்லுவாங்க. 7 மணிக்கு பார்த்தோம் அப்படின்னா 7:02க்குலாம் ப்ளூமிங்டன் அப்பாயின்மெண்ட் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இது இப்படியே போயிட்டு இருந்துச்சு. இடையில பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நாங்கள் ட்ரிப்பு போனோம்னு சொன்னோம் இல்லையா, ஒஹாயோவில் இருக்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டை தான் போய் பார்த்துட்டு வந்தோம். அப்போ இங்கேருந்து வந்து 4 ஹவர்ஸு. ஃபஸ்ட்டு 2 ஹவர்ஸ் நான் ஓட்டினேன். அது வந்து 6 ஹவர்ஸ். ஃபஸ்ட்டு 2 ஹவர்ஸ் நான் ஓட்டினேன். அப்புறம் இடையில 2 ஹவர்ஸ் என் ஹஸ்பண்ட் ஓட்டினார். அதுக்கப்புறம் திரும்பி 2 ஹவர்ஸ் நான் தான் ஓட்டினேன். ஆனால் ரிட்டன் வரும்போது ஃபஸ்ட்டு ஒரு 2 ஹவர்ஸ் நான் ஓட்டியிருப்பேன். இடையில ஒரு 1 ஹவர் மட்டும் என் வீட்டுக்கார்ட்ட கொடுத்துட்டு திரும்பி வந்து ஒரு 3.5 ஹவர்ஸ் நான் தான் ஓட்டினேன். ஸோ வீடு வந்து சேர்ற வரைக்குமே ஃபுல்லாக. அப்போ எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கே வந்துருச்சு, நம்ம ஓகே தான் வண்டி ஓட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்புறமா பார்த்துட்டே இருந்தோம், கிடைக்கவே இல்லை. அப்புறம் ஒரு நாள் வந்து நம்ம ஆல்ரெடி நம்மளோட இது ஓப்பன் பண்ணது ஃபோனில் இருந்துகிட்டே இருக்கும்ல, அதை சும்மா ரெஃப்ரெஷ் பண்ணோம். ரெஃப்ரெஷ் பண்ணால் ஈவினிங்லேயே வந்து அவங்க ஓப்பன் பண்ணிடலாம். எல்லோரும் 7 o'clockனாங்க. ஈவினிங்லேயே ஓப்பன் பண்ணிடலாம். சரி அப்புறமா ஒரு நல்ல நாளாக பார்த்து போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு, நான் ஆக்சுவலாக ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் நான் அப்பாயின்மெண்ட் வாங்கின டேட்டு இதெல்லாமே, லைசன்ஸ் வாங்கினது எல்லாமே. ஸோ போட்டுட்டு வாங்கிட்டு போயிட்டேன். ஓட்ட போனோன்னே எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரே பயம், நம்ம வந்து எப்படி ஓட்ட போகிறோமோ தெரியலையே. முதல்ல வந்து கம்யூனிகேஷன் இஷ்யூவும் இருக்குது. நமக்கு வந்து அவங்க சொல்கிறது புரியணும், அதெல்லாமும் இருக்குது. உள்ளே போய் உட்காந்துருந்தாலும் அது வந்து கரெக்டாக லஞ்ச் டைம் அப்படின்றதுனால அங்கே இருந்த வயசானவங்களாம் வந்து கிளம்பிட்டாங்க சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா சரி ஓகே யாரும் வரப்போகிறாங்க அப்படின்னு நினச்சி உட்காந்துருந்தோம் 2 பேரும். கரெக்டாக ஒருத்தர் வந்து என்னோட அந்த இதை எடுத்து பார்த்தாரு. பார்த்துட்டு நேராக ரெஸ்ட் ரூம் போனார். அதுக்கப்புறம் வந்துட்டு அவரோட அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், அவரோட இதெல்லாம் தலையெல்லாம் கவர் பண்ணியிருப்பார். இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். நான் பக்கத்தில் என் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், இவர் தான் வரப்போகிறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. இவர் சொன்னார், இல்லை அவர் சாப்பிட்றதுக்கு வெளில போகிறாரு, அதுக்கு கிளம்பிட்டு இருக்காரு அப்படின்னாரு. அப்புறம் நான் சொன்னேன், இல்லை அவர் தான் வரப்போகிறாரு. ஏன்னா அவர் வந்து பாத்ரூம் என்னோட இதை எடுத்து பார்த்தாரு. அந்த நமக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக அவங்க கொடுத்துருப்பாங்களே அந்த கார்டு, அதை எடுத்து பார்த்தாரு. ரெஸ்ட் ரூம் போனார். இப்போ வந்து தலையை கவர் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அவர் தான் வரப்போகிறாரு நினைக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் பார்த்தா அவர் வந்துட்டார். கிட்ட வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுங்க. மற்றவங்களாம் வந்து எனக்கு இங்கே இது பண்ண சொன்னாங்க, அதை பண்ண சொன்னாங்க. எனக்கு அவர் அதெல்லாம் எதுவுமே பண்ண சொல்ல. நான் அவர் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணேன், போயிட்டேன். ஆனால் ஃபஸ்ட் எடுத்தோடனே தப்பு பண்ணேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன சொன்னார், அவர் ரைட் அப்படின்னு சொன்னார். நான் லெஃப்ட் இண்டிகேட்டரை போட்டேன். நான் போட்டுட்டு திரும்பினேன். அப்புறமா வந்து நான் ரைட்டுன்னு சொன்னேன், நீ லெஃப்ட்டுன்னு போட்டேன் அப்படின்னாரு. ஓ ரியலி ஐ எம் ஸோ சாரி, நான் வந்து கொஞ்சம் நர்வஸாக இருக்கேன், நான் இப்போ வேணால் திரும்பி யூட்டன் போட்டுட்டு போகவா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இட்ஸ் ஓகே யூ கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக போயிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு இடத்துல என்ன சொன்னார்னா, ரயில்வே கிராஸ் ரோடு வரும், அந்த ரோடை கிராஸ் பண்ணி லெஃப்ட் அப்படின்னு சொன்னார். நான் வந்து கரெக்டாக அந்த ரோடை கிராஸ் பண்ணும்போதே லெஃப்ட்டு இண்டிகேட்டர் போட்டுட்டு கரெக்டாக போய் லெஃப்ட்டில் நின்றுட்டேன். பட் அப்போ எதுவுமே வந்துங்க அவங்க அப்போவே நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க. நீங்கள் நம்ம பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் நம்மள்ட்ட சொல்லுவாங்க, நான் இதை சொன்னேன் நீ இதை பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் அதெல்லாம் பயமே இல்லை. அவர் கூட சூப்பராக போயிட்டு வண்டி ஓட்டிகிட்டு வந்துட்டு பார்க் பண்ணும்போது டக்குன்னு பேக்கில் பார்க் பண்ணு அப்படின்ட்டார். பேக் சைடில் அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே அதை போகும்போதே அவனை சொல்லி மட்டும் அனுப்புனாங்க, காரணத்தை கொண்டு பயத்தை மட்டும் மூஞ்சில் காட்டிடாத அப்படின்ட்டு. அதனால் வந்து சரி பயத்தை மட்டும் நம்ம மூஞ்சில் காட்டவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொன்னேன். ஆனால் அந்த ஓகே வந்து ஓகேவாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் சொன்னேன். அப்புறம் அவர் நல்ல வேலை டக்குன்னு இட்ஸ் ஓகே, உனக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கும் நீ அதில் பார்க் பண்ணு அப்படின்ட்டாரு. அப்பாடா புண்ணியவானே அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் மெல்லமாக பார்க் பண்ணும்போது கொஞ்சம் திணறிட்டு தான் இருந்தேன். கொஞ்சம் நான் அதோட கிளிப்பிங்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சைடில் நான் வந்து ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் திணறிட்டு தான் இருந்தேன். பட் அப்புறம் அப்போ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். இப்போதும் நீ நேராக போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உள்ளே போயிட்டு வந்துட்டேன். ஸோ இப்படி தான் நான் அந்த டிரைவிங் லைசன்ஸ் வாங்கினேன். ஆனால் எனக்கு இது டைம் பார்த்தீங்க அப்படின்னா எப்போது செப்டம்பர் மாதம் ஆரம்பித்து நம்ம வந்து மேல தான் முடிச்சிருக்கோம். ஸோ அதனால் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் பயணமாக போயிடுச்சு எனக்கு. பட் நீங்கள் யாராவது வண்டி ஓட்ட கற்றுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஹாப்பி மைண்ட் செட்டில் உங்களுக்கு நீடட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக தாராளமாக ஒரே வருஷம் 1 மாதத்தில் கற்றுக்கலாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை.
அது யூஎஸ் பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணாவே போதும். ஸோ பயப்பட தேவையில்ல. ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணணும். 2வது நம்ம வந்து மேப் போட்டு ஓட்டுறோம், இல்லை கூட யாராவது வராங்க அப்படின்னா கம்யூனிகேஷனை பயங்கரமாக லிசன் பண்ணுங்க. ஸோ அதுதான் பிரச்சனை. நம்ம எனக்கு பொதுவாக அதுதான் பிரச்சனை. ஏன்னா சம்டைம்ஸ் இந்த ஊரில் நீங்கள் போய் எதை கேட்டாலுமே ஒரே வார்த்தையில் பதிலே சொல்ல மாட்டாங்க. இதை எப்படி சாப்பிட்றதுன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை சமைச்சது முதல்ல இருந்து அதை இப்படி வச்சு வாயில் இப்படி மென்று இப்படி உள்ளே போகிற வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது ஏன்னு எனக்கு தெரில. எல்லா விஷயத்துலையுமே அதை அப்படி தான் சொல்கிறாங்க. கடையில் போய்ட்டு ஏதாவது ஒன்று கேட்டோம் அப்படின்னா கூட அதுக்கு ஒரு 10 நிமிஷம் பேசி கடைசியாக தான் அதோட விடையை சொல்கிறாங்க. அது என்னமோ பிரச்சனையோ தெரில இந்த ஊருக்காரங்களுக்கு. பட் அது அவங்க அப்படி தான் பண்ணுறாங்க. இதை புரிஞ்சுக்கவே நமக்கு வந்து கொஞ்சம் நாள் ஆகும். பட் எனிவே ஒரு வழியாக லைசன்ஸ் வாங்கிட்டேங்க. ஹாப்பியாக தான் இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே அவ்வளோ பயமாகவும் இருக்குது. பத்திரமா போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டிரைவிங் அப்படின்றது நம்ம மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் அது பாதுகாப்பை கொடுக்கணும் அப்படின்றதுனால. ஸோ கஷ்டமாக இருந்தாலும் எனக்கு இப்போ நான் வண்டி ஓட்டியே ஆகணுன்ற சுச்சுவேஷனில் இருக்கிறேன் அப்படின்றதுனால நான் வந்து ஓட்ட கற்றுக்கிட்டேன். தனியாக இப்போ எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து போயிட்டு வந்துடுறேன். ஸ்கூலோட ரூட் வந்து நல்லாவே மெமரி ஆகிடுச்சு. ஆனால் 6-7 மாதமாக அதில் ப்ராக்டிஸ் பண்ணவும் கரெக்டாக அதுக்கு போயிட்டு வந்துடுறேன். மற்றபடி எங்கே போனாலும் நான் வண்டி ஓட்டுவேன், கூட வந்து அவங்க இருப்பாங்க. அவங்க இல்லாமல் பெரும்பாலும் கிடைக்கும். இன்னும் இதுக்கும் தனியாக நான் போகலை. தனியாக போனது ஸ்கூலுக்கு மட்டும்தான். ஸோ ஹாப்பியாக தான் இருக்குது வாங்கிட்டேன்ற சந்தோஷம். பட் என்னோடய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்குள்ள அந்த ஒரு பயத்தையும் நடக்குதையும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. அது தெரியல எவ்வளோ நாள் அது என்னை விட்டு மறையறதுக்கு ஆகும்னு தெரியல. பட் எனிவே யாராவது வண்டி ஓட்டணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக கற்றுக்கலாம். யூஎஸில் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இங்கே பயப்பட தேவையில்ல. நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லி உங்கள் யாரையாவது கஷ்டப்படுத்தியிருந்தா ரொம்ப சாரி. ஏன்னா எனக்கே வந்து நம்ம ஓவராக வந்து ரொம்ப கவலைப்படுறோமோ அப்படின்னு தோணியிருக்கு நிறையா நாள். ஆனால் அதுலேருந்து என்னால் வெளியில் வரவே முடியலை. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது வந்து ரொம்ப பெரிய வலி. அந்த வலியை வந்து என் வயசில் இருக்க நிறைய பேர் பார்த்துருக்கலாம், தெரிஞ்சிருக்கவங்க எல்லாருக்கும். அது ரொம்ப கஷ்டம் அதுலேருந்து வெளில வர்றது. கடவுள் மட்டும்தான் வச்சுக்கோங்களேன். எல்லாருமே நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் ரொம்ப நிறையா சாமி கும்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என் பயம் எந்த அளவுக்கு இருக்கும், நமக்கு பக்தி அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப பிலீவ் பண்ணுவேன். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே சாமி கும்பிடுவேன். ஆனால் ரொம்ப அதிகமாக கும்பிட ஆரம்பித்தது வந்து என்னோடய டீச்சர் ட்ரைனிங் ஸ்டடீஸ்க்கு அப்புறம் தான். இதெல்லாம் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு இதை வந்து நம்ம ரொம்ப வீட்டில் வந்து சொல்லிகிட்டும் இருக்க முடியாது. வந்து வீட்டில் சொன்னேன், 2 நாள் வருத்தப்பட்டாங்க. அதுக்கப்புறம் பேப்பரில் நியூஸ்லாம் வந்துச்சு, பாப்பா சொன்னுச்சு இல்லை அந்த நியூஸ் தான் இது அப்படின்னு சொல்லிலாம் பார்த்தாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வேலையை பார்த்துருவாங்க. பட் அந்த கஷ்டம் வந்து நமக்குள்ளே மட்டும்தாங்க இருக்கும். நம்மளை சுற்றி அது போய்கிட்டே இருக்கும். அந்த வயசில் நம்ம இருந்ததுனாலே என்னமோ தெரியல. மேபி இப்போ ஏதாவது ஒன்று பார்த்தேன் அப்படின்னா கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் சரியாக போயிருமோ என்னமோ தெரியல. நான் ஷுவராக சொல்லலை. ஆனால் நான் வந்து ரொம்ப சென்சிட்டிவ். எனக்கு வந்து அது அவங்களோட கல்யாணம், அவங்க எப்படி இருந்திருப்பாங்க, அவங்க வீட்டில் என்ன நடந்திருக்குன்ற அளவுக்குலாம் நான் ரொம்ப யோசிப்பேன். எனக்கு அதனால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் ஓவரால் அதை ஓவர் கம் பண்ணி வந்து நான் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கினதே எனக்கு ரொம்ப பெரிய சாதனைங்க. ஸோ அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படும் போது நம்ம அதை கற்றுப்போம் அப்படின்றது 100க்கு 100 உண்மை. ஸோ நீங்கள் யாராவது டிரைவிங் கற்றுக்கணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி. இங்கே வந்து ஃபஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட் எழுதுவோம், அதுக்கப்புறமா நம்ம வந்து பிஹைண்ட் டெஸ்ட் எழுதுவோம். ஸோ ரிட்டன் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. அதை ஒரு ஃபுல் புக்கு கொடுப்பாங்க, தயவு செஞ்சு அதெல்லாம் படிக்காதீங்க. ரூல்ஸை ஃபாலோ ரூல்ஸ் என்னென்ன போட்டிருக்கானோ அதை படிங்க. அப்புறம் என்னென்ன சிம்பிள் என்னென்ன போட்டிருக்கானோ அதெல்லாம் தெரிஞ்சு படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆன்லைன் டெஸ்ட் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் இந்த வீடியோ போட்டதுக்கான மெயின் ரீசன், நான் முன்னாடி வந்து டீச்சிங் என்னோடய வேலை எப்படி வாங்கினேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோட வியூ கம்மியாக போயிருந்தாலும் அந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு பர்சனலாக மெயில் பண்ணவங்க, மெசேஜ் பண்ணவங்க ரொம்ப நிறைய பேர். ஸோ அதனால் அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. யாருக்கோ எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம வந்து பயனுள்ள ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த வீடியோவும் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கணும்னு நினைக்கிற யாராவது ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. ஸோ இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரொம்ப ரொம்ப நன்றி. ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கலாம். வாங்க.